இது வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, இல்ல பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், இல்ல எனக்கு கருவளையம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் டோன் ஈவனா இருக்காது. ஸோ அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸ் வந்து தெரியும். ஸோ கண்ணுக்கு கீழே கருவளையம். ஸோ இதுக்குமே இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். மாசிக்காய் பொடி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். இதனோட பவுடர் நமக்கு வேணும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு 100 கிராம்ஸ். இதனோட பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் பொடியும் ஒரு 100 கிராம்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு. ஸோ நம்ம ஃபேஸில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோரைக்கிழங்கு பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து வேறு என்ன எடுக்கலாம்னா முல்தானி மட்டி பவுடர். இது எவ்வளோ எடுக்கணும்னா 100 கிராம்ஸ் வேணால் 50 கிராம்ஸ் எடுக்கலாம். ரெகுலராக ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். கொஞ்சமாக ஒரு 1 வீக்லேயே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஹனி ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஹனி ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். ஸோ டெய்லி ரெகுலராக இதை நம்ம எந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour ஃபேஸில் போட்டுட்டு வீக்லி 2 times வந்து ஸ்டீம் எடுக்கிறது நல்லது.